வணக்கம். மூன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். நல்ல ஆலோசனைகள் கூறினால் அதனை ஏற்க தயார். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக குறை கூறக்கூடாது என நாராயணசாமிக்கு முதல்வர் ரங்கசாமி பதிலடி. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக துணைநிலை ஆளுநருக்கு எதிராக சிபிஎம் வழக்கு. புதுவை அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. பெரிய மார்க்கெட்டில் நகராட்சி அதிகாரிகள் சோதனை. வள்ளலார் தினத்தன்று தடையை மீறி விற்பனை செய்யப்பட்ட மாட்டுக்கறி பறிமுதல். இனி விரிவான செய்திகள். புதுவையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அரசு மீது குறை சொல்லக்கூடாது என்றும் நல்ல ஆலோசனைகளை கூறினால் அதனை ஏற்க தயார் என்று என்ஆர் காங்கிரசின் ஆண்டு விழாவில் முதல்வர் ரங்கசாமி கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சி மீதான அதிருப்தி காரணமாக கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் கட்சியிலிருந்து வெளியேறிய ரங்கசாமி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் என்ற இயக்கத்தை துவக்கி தேர்தலை சந்தித்து ஆட்சி அமைத்தார். என்ஆர் காங்கிரஸ் கட்சி துவக்கி ஓராண்டு நிறைவு பெற்றதையொட்டி 2ஆம் ஆண்டு துவக்க விழா எல்லப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. அப்போது அங்கு வைக்கப்பட்டிருந்த அப்பா பைத்திய சுவாமிகள் படத்திற்கு முதல்வர் ரங்கசாமி விளக்கேற்றி சிறப்பு பூஜை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து என்டி மஹாலில் கட்சியின் கூட்டம் நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி பேசுகையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அரசு மீது குறை சொல்லக்கூடாது என்றும் நல்ல ஆலோசனைகளை கூறினால் அதனை ஏற்க தயார் என்றார். ஒரு பெரிய விழாவாக எடுக்க வேண்டும் என்ற எண்ணமில்லை. மேலும் கடந்த தேர்தலின் போது மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் எனவும் கடந்த 3 ஆண்டுகள் நடைபெற்ற காங்கிரஸ் ஆட்சியில் நடைபெற்ற குளறுபடிகளை இன்னமும் தங்களால் சரி செய்ய முடியவில்லை என்றார். கடந்த ஆட்சியில் அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கியதால் தான் அதற்காக வரியை உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்ற முதல்வர் ரங்கசாமி புயல் நிவாரணம் என மத்திய அரசு 125 கோடியை அறிவித்துவிட்டு 50 கோடியை மட்டும்தான் வழங்கியது என்றும் மீதமுள்ள பணம் எங்கே என்பது அந்த சாமிக்குத்தான் தெரியும் என்றார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் அனைத்து நிர்வாகிகள், தொண்டர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது தொடர்பாக ஆளுநரை பதவி நீக்கம் செய்யும் வழக்கில் புதுவை அரசு பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழு உறுப்பினர் முருகன் தெரிவித்துள்ளார். எங்களுடைய செயற்குழு, எங்களுடைய செயலாளர், கட்சியுடைய மாநில செயலாளர் ராமகிருஷ்ணன், கட்சியுடைய அகில இந்திய செயலாளர் பிரகாஷோடு கலந்து ஆலோசிச்சு இது பாராளுமன்றத்திற்கு உள்ளே கொண்டு போகணும், அதுக்கு முன்னாடி இதை கொண்டு போங்க அப்படின்ட்டு சிறுராமச்சூருடைய வேண்டுகோளுக்கு நான் சுப்ரீம் கோர்ட்டை அணுகணும் கட்சியோட சார்பில். சுப்ரீம் கோர்ட்டில் அது நான் முதல்ல நம்பராகமா இல்லை சிலை வந்தது. இதே ஏற்கனவே போட்ட பிரேம் தான், அதே தான் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். ஏன்னு சொன்னா அவர் தப்பு பண்ணிருக்கான்றது ஆதாரபூர்வமா ரைட் இன்ஃபர்மேஷன் எடுத்த ஆக்ட் தான். நான் தனியாக சொல்லல, அவர் முதல்ல இல்லைன்னாரு, நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம். அந்த நிரூபிச்சின் அடிப்படையில் அவர் மீது நடவடிக்கை உட்படுத்தப்பட வேண்டும் என்ற நியாயமான கோரிக்கையை எஸ்எல்பிக்கு நம்பர் போட்டதாக நேற்று முன்தினம் 4 வாரத்திற்குள் புதுச்சேரி அரசாங்கமும் உள்துறை அமைச்சகமும் 4 வாரத்திற்குள் பதில் சொல்லப்பட வேண்டும் என்று 2 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச்
நோட்டீஸ் அனுப்பியிருக்குது. அந்த நோட்டீஸோட காப்பியை இங்க கொடுக்கும். அந்த காப்பியில் விஷயங்கள் கூட இருக்கு தோழர்களே. அந்த 2 வாரத்துக்கு 4 வாரம் சொல்லிக்கிறாங்கல்ல, அந்த 4 வாரத்தில் பிறகு என்னன்ற சந்திப்பான ஒரு விஷயம் என்னன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை பொறுத்தவரையிலும் அது கவர்னர் விஷயமா இருந்தாலும் சரி, சுனாமி ஊழலாக இருந்தாலும் சரி, பாதாள சாக்கடை ஊழலாக இருந்தாலும் சரி, ஆதாரத்தோடு வைத்திருக்கிறோம். இது டெஸ்ட் கேஸ், கட்சி சார்பில் ஒரு டெஸ்ட் கேஸ். அடுத்த கேஸ் நானும் பெரும்பாலும் சேர்ந்து சுனாமி அண்ட் பாதாள சாக்கடை இந்த விஷயங்களை என்ன சொன்னா 700 கோடிக்கு சுனாமிக்கு கணக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. எப்படி டாலி பண்ணாலும் 263 கோடி கணக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு சின்ன சிம்பிள் 700 கோடி வந்திருப்பதாக வருவாய் இது பிளானிங் அண்ட் டிசைன் கமிட்டி கொடுத்திருக்க கணக்குல, நம்முடைய கலெக்டர் கொடுக்கக்கூடிய கணக்குல, அப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செலவெல்லாம் பண்ணாங்க பாத்தீங்களா, சுனாமி இதெல்லாம் பண்றதுக்கு அவங்க கொடுத்த கணக்குல, அவங்க 3 பேருக்கு அடுத்த கணக்குலையும் 700 கோடி எங்கே டேலி ஆகல, வெறும் 623 தான் டேலி ஆகுது. 623 கோடி. இடையில் நடந்த சட்டமன்ற பேரவை தேர்தலுக்கான இந்த 3 மாத காலம் இந்த குற்றங்கள் நடக்கல. புதிய ஆட்சி என்ஆர் காங்கிரஸ் தலைமையில் ஏற்பட்ட பிறகும் இந்த சமூக குற்றங்கள் மேலும் அது தீவிரப்பட்டு வருது, அதிகரித்து வருது. இதுல விசேஷம் என்னன்னா, இது தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கட்சி குற்றச்சாட்டு சொல்லுவது தவறான போலீஸ் கொள்கை, வேலையின்மைக்கு தீர்க்காத நடவடிக்கை, இதன் விளைவாக சமூக குற்றங்கள் அதிகரித்து வருது. இந்த குற்றங்களுக்கு பின்னால் ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள், காவல்துறை அதிகாரிகளுடைய அணுகுமுறை இத்தகைய குற்ற நிகழ்வுகளை ஊக்குவிக்கிறது. வள்ளலார் தினத்தன்று பெரிய மார்க்கெட்டில் ஆய்வு மேற்கொண்ட நகராட்சி அதிகாரிகள் அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த மாட்டுக்கறியை அப்புறப்படுத்தினர். வள்ளலார் தினத்தையொட்டி மதுபான கடைகளை திறக்கக்கூடாது என்று கலால் துறையினர் எச்சரித்திருந்த நிலையில் கறி, மீன் கடைகளை திறக்கக்கூடாது என்று நகராட்சி அறிவித்திருந்தது. இதுபோன்ற சூழ்நிலையில் நகராட்சி அதிகாரிகள் செவ்வாய்க்கிழமை அன்று காலை பெரிய மார்க்கெட்டில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு மாட்டுக்கறி விற்பனை செய்யப்படுவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அதிகாரிகள் அதனை பினாயில் ஊற்றி அப்புறப்படுத்தியதுடன் கறியை விற்பனை செய்த வியாபாரி மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டனர். இதனைத் தொடர்ந்து மீன் விற்பனை செய்யப்படும் இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் அங்கு விற்பனை ஏதுமின்றி வெறிச்சோடி கிடந்ததைக் கண்டு திரும்பிச் சென்றனர். புதுவை பாவாணர் நகரில் வேப்ப மரத்தில் இருந்து பால் வடிந்து வருவதால் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் பக்தியுடன் சாமி கும்பிட்டு வருகின்றனர். புதுவை பாவாணர் நகரில் பழமை வாய்ந்த வேப்பமரம் அமைந்துள்ளது. இங்கு கடந்த 3 ஆண்டுகளாக பால் வடிந்து வருவதால் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் இது அம்மனின் அருள் என்று கூறி சாமி கும்பிட்டு வருகின்றனர். இந்த வேப்பமரம் அரச மரம் மற்றும் வில்வ மரத்துடன் பிணைந்துள்ளதால் வேண்டுபவர்களின் ஆச்சரியம் அதிகரிக்க துவங்கியிருக்கிறது. தற்போது வேப்ப மரத்தில் இருந்து சுரக்கும் பாலின் அளவு அதிகமாக காணப்படுவதால் நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் பெண்கள் பக்தியுடன் சாமி கும்பிட்டு வருகின்றனர். இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸானது கோயில். நாங்கள் டெய்லி வருவோம் இந்த கோயிலுக்கு. டெய்லி வந்து நான் தான் பூஜை பண்ணுவேன். திடீர்னு வந்து வேப்ப மரத்துலேருந்து பால் வடியுது. அது ஒரு அதிசயமாக இருக்குது. நான் தான் வாரம் வாரம் செய்வேன். இந்த கோயிலில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு எல்லாம் எது வேணாலும் நிறைவேறிடும். இந்த புயல் காற்றடிச்சப்போ கூட இந்த வேப்ப மரம் எல்லாமே சாஞ்சி நிமிர்ந்ததை தவிர ஒரு கிளைகளை எதுவும் உடையகிடே இல்லை. பால் மண் வடிஞ்சினே இருக்குது. இருக்க அதிகமாக வடியதை தவிர குறைஞ்ச பாடு கிடையாது. இதில் ஊர் மக்கள்லாம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம்னுட்டு ரொம்ப ரொம்ப வணங்குவாங்க. வந்து புதுவையில் கோரிக்கையை வலியுறுத்தி பல் மருத்துவக் கல்லூரி ஊழியர்கள் சட்டமன்றம் நோக்கி பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பதவி உயர்வு, காலி பணியிடங்களை நிரப்புதல், உயர்த்தப்பட்ட வீட்டு வாடகைப்படி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி புதுவை மகாத்மா காந்தி பல் மருத்துவக் கல்லூரி ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் திங்கட்கிழமை அன்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இதற்கு சங்க தலைவர் சிவசங்கரன் தலைமை தாங்க செயலாளர் சக்திவேல், பொருளாளர் சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் பாலமோகனன், தலைவர் ஆனந்தராசன் ஆகியோர் வாழ்த்தி பேச, ஊழியர்களின் தர்ணா போராட்டத்தினால் பணிகள் பாதிக்கப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமை அன்று பேரணி சட்டமன்றம் நோக்கி சென்ற ஊழியர்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கையை அரசு நிறைவேற்றும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அவர்கள் நமது நிருபரிடம் தெரிவித்தனர். மக்கள் தலைவர் வ. சுப்பையா பிறந்த தினம். அமைச்சர்கள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை. குப்பத்தில் ரவுடிகள் இரவில் அட்டகாசம். வெடிகுண்டு வீச்சில் 2 படுகாயம். பதிலுக்கு பதில் வீடுகள், பைக் சூறை. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. காண்போர் கண்படும் பாரம்பரிய பட்டுக்கு ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி என்றும் உங்கள் கைராசி குடும்ப கடை. நிறைவான வாழ்க்கை, நிறைவான தங்கம். ராம் தங்கநகை மாளிகை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுவையில் வக்பு வாரிய சொத்துக்களை மீட்க வலியுறுத்தி வருகிற 25ஆம் தேதி மாநாடு நடைபெறவிருப்பதாக தென்னிந்திய முஸ்லிம் கவுன்சில் நிறுவனர் மன்கூஷ் தெரிவித்துள்ளார்.
புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அகில இந்திய அளவில் வக்பு வாரியத்தின் சொத்துகள் களவாடப்பட்டுள்ளதாகவும் இவைகள் எவையென்று அடையாளம் காணப்பட்ட பின்னரும் அவைகள் மீட்கப்படவில்லை என கூறியுள்ளார். இந்த சொத்துக்களை மீட்க வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளுக்கு முதல் கட்டமாக கடிதம் எழுத உள்ளதாக தெரிவித்த மன்குஷ், இது சம்பந்தமாக இஸ்லாமிக் கவுன்சிலின் முதல் மாநாடு முல்லா வீதியில் வருகிற 25ஆம் தேதி நடைபெற உள்ளது எனவும் இதில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக கூறினார். பேட்டியின் போது கவுன்சில் நிர்வாகிகள் உடனிருந்தனர். ரயில்வே சொத்தும் அல்லது ராணுவ சொத்தும் எடுத்துக்கொண்டால் கடும் தண்டனை உண்டு. ஆனால் இஸ்லாமிய பொது சொத்துக்களை எடுத்துக்கொண்டால் எடுத்து கையாளவர்களுக்கு எந்தவித கடும் தண்டனையும் கிடையாது. அவர்களுக்கு அரசியல் பாதுகாப்பு கொடுக்கிறது. ஏன் எதற்கு என்று கேட்டால் அவர்கள் வழக்கிலே அவர்கள் காலதாமதம் செய்து தாமதிக்கப்பட்ட வழக்காக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையிலே எங்களுடைய தென்னிந்திய கவுன்சில் கிட்டத்தட்ட இந்திய அளவிலே 60 லட்சம் ஏக்கர் நிலங்கள் உள்ளன. புதுவை பெத்திச்செட்டிப்பேட்டை சிவசுப்பிரமணியர் கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட 108 பால்குட அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை பெத்திச்செட்டிப்பேட்டை சித்தி விநாயகர் சிவசுப்பிரமணியர் தேவஸ்தானத்தில் 9ஆம் ஆண்டு 108 பால்குட தைப்பூச பெருவிழா செவ்வாய்க்கிழமை காலை நடைபெற்றது. இதனையொட்டி காலை 8 மணிக்கு 108 பால்குடங்களை சுமந்தபடி விநாயகர் கோவிலில் இருந்து பெண்கள் ஊர்வலமாக சென்றனர். இதன் பின்னர் சிவசுப்பிரமணியருக்கு சிறப்பு பாலாபிஷேகம், வெள்ளி கவசம் அணிவித்து தீபாராதனை நடத்தப்பட்டது. இதில் லாஸ்பேட்டை பகுதியை சுற்றியுள்ள பெண்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு முருகன் அருள் பெற்று சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர். இதேபோன்று தைப்பூச விழாவினை முன்னிட்டு ஜனாப் காசிம் அங்காடி வியாபாரிகள் நலசங்கம் சார்பில் மரக்கன்றுகள் நடுதல் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி செவ்வாய்க்கிழமை நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சங்க தலைவர் இந்தர் ராவ், துணைத் தலைவர் உஷா, செயலாளர் ஏசுராஜா மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் வ. சுப்பையாவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு சபாநாயகர், சபாபதி, அமைச்சர்கள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் வ. சுப்பையாவின் 102வது பிறந்த தினம் செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு நெல்லித்தோப்பில் அமைந்துள்ள அவரது உருவ சிலைக்கு சபாநாயகர், சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, கல்யாணசுந்தரம், கார்த்திகேயன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தேசிய குழு உறுப்பினர் கலைநாதன், மாநில செயலாளர் விஸ்வநாதன் மற்றும் கட்சியினர் ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்தனர். இதில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுவை குருசுக்குப்பத்தில் ரவுடிகள் இடையே ஏற்பட்ட கோஷ்டி மோதலில் வெடிகுண்டுகள் வீசி வீடுகள் சூறையாடப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை குருசுக்குப்பத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஞானவேலுவுக்கும் ரவுடி டிராக் சிவாவிற்கும் இடையே உள்ள முன்விரோதம் காரணமாக ஏற்பட்ட மோதலில் 2 கொல்லப்பட்டனர். இந்நிலையில் திங்கட்கிழமை இரவு ஞானவேல் தனது சகோதரர் ஞானசேகரனுடன் வீட்டின் அருகில் நின்று கொண்டிருந்த போது அங்கு ஆட்டோவில் வந்த டிராக் சிவாவின் மைத்துனர் சந்துரு, அவருடைய கூட்டாளிகள் எலி கார்த்திக், தினேஷ், கார்த்தி ஆகியோர் நாட்டு வெடிகுண்டுகளை வீசிவிட்டு தப்பியோடிவிட்டனர். இச்சம்பவத்தில் 2 காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வெடிகுண்டு வீச்சு சம்பவத்தால் ஆத்திரமடைந்த ஞானவேலு தரப்பினர் டிராக் சிவாவின் மாமியார் வாணியின் வீட்டை சூறையாடினர். வீட்டின் முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த 3 பைக்குகளை உடைத்து அங்கிருந்த வாய்க்காலில் தூக்கி வீசினர். இது குறித்து தகவல் அறிந்த டிஐஜி அதுல் கத்தாரி, சீனியர் எஸ்பி சந்திரன், எஸ்பி சிவதாசன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டதுடன் தனிப்படைகள் அமைத்து தலைமறைவான குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். புதுவையில் எம்எல்ஏக்கள் சிகப்பு விளக்கு காருக்காக முதல்வர் ரங்கசாமியிடம் அடிமையாக உள்ளனர் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுவை அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன பேரணி திங்கட்கிழமை மாலை நடைபெற்றது. வெங்கட சுப்பா சிலை அருகில் இருந்து துவங்கிய பேரணிக்கு எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் தலைமை தாங்க காங்கிரஸ் கட்சியின் புதுவை தலைவர் சுப்பிரமணியன் முன்னிலை வகித்தார். இந்த பேரணியில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி,
எம்எல்ஏக்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், பெத்த பெருமாள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். பேரணியில் பேசிய மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, ரங்கசாமி ஆட்சி அமைத்து ஓராண்டு நிறைவு செய்துள்ள நிலையில் 4000 பேரை வீட்டிற்கு அனுப்பியதுதான் முதல் சாதனை என்றார். புதுவையில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் என்ஆர் காங்கிரசுக்கு ஆண்டு விழா தேவையா என்று கேள்வி எழுப்பிய நாராயணசாமி, இந்த ஆட்சியில் கையெழுத்து போடுவது மட்டுமே அமைச்சர்களின் வேலை எனவும், எம்எல்ஏக்கள் அனைவரும் சிகப்பு விளக்கு காருக்காக முதல்வர் ரங்கசாமியிடம் அடிமைகளாக உள்ளனர் என்றார். அரசு துறைகளில் வேலையை விட்டு நீக்கிய 4000 பேரை மீண்டும் பணியமர்த்தாவிட்டால் நடைபெற உள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் காங்கிரஸ் போராட்டம் நடத்தும் என்று எச்சரித்த நாராயணசாமி, மத்திய அரசு நிவாரண தொகையை வழங்கிவிட்ட நிலையில் விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கு புயல் நிவாரணம் வழங்கப்படவில்லை எனவும், புதுவையில் நடைபெறும் குற்ற சம்பவங்களை தடுத்து கடமையை செய்யாத போலீசார் தங்கள் சீருடையை கழற்றிவிட்டு செல்ல வேண்டும் என யோசனை தெரிவித்தார். புதுவையில் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களிடம் இதுவரை 190 கோடி ரூபாயினை ஏன் வசூலிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மத்திய அமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பினார். புதுவை மாநிலத்தில் திரு ரங்கசாமியின் ஆட்சியில் 4000 அரசு ஊழியர்கள் வேலை நீக்கம் செய்யப்பட்டு தெருவில் நிற்கிறார்கள். விவசாயிகளுக்கு இந்த தானே புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் நிவாரணம் அறிவித்தும், அதே போல மீனவ சமுதாயத்தினருக்கு நிவாரணம் அறிவித்தும், கூரை வீடுகளையும் ஓட்டு வீடுகளை இழந்த மக்களுக்கு நிவாரணம் அறிவித்தும் இன்று வரை அந்த நிவாரணம் அந்த மக்களுக்கு சென்றடையாமல் அவதிப்படுகிறார்கள். விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியவில்லை, மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியவில்லை, குடிசை வீட்டுக்காரர் வைத்திருக்கின்றவர்கள் இழந்தவர்கள் எல்லாம் வீடு கட்ட முடியாத நிலை, ஓட்டு வீட்டுக்காரர்கள் எல்லாம் வீடு கட்ட முடியாத நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் புதுவை மாநிலத்தில் தானே புயலால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த மாநிலத்தில் வரி சுமையை ஏற்றி எல்லா பொருட்களுக்கும், உணவு பண்டங்கள்ல இருந்து, எண்ணெயில இருந்து, அழகு சாதன பொருட்கள்ல இருந்து, மின் பொருட்கள்ல இருந்து எல்லாவற்றுக்கும் வரியை ஏற்றி பொதுமக்களுக்கு வரிச்சுமையை திரு ரங்கசாமி அவர்கள் சுமத்தியிருக்கிறார். இதனால் புதுவை மாநிலத்துடைய பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கும். அது மட்டுமல்லாமல் புதுவை மாநிலத்தில் ரவுடிகள், குண்டர்கள், மக்கள் விரோத சக்திகளை எல்லாம் ரங்கசாமி ஆட்சியில் வளர்ந்து வருகின்றன. வியாபாரிகளுக்கு பாதிப்பு இல்லை. குறிப்பாக வியாபாரிகளை மிரட்டி மாமூல் கேட்டு வியாபாரிகளை கொலை செய்வதும், வியாபாரியிடம் கொள்ளை செய்வதும், பெண்களுடைய செயினை அறுப்பதும், கழுத்து செயினை அறுப்பதும், அது மட்டுமல்லாமல் பணத்தை பறிக்கின்ற ஒரு கூட்டம் ஜெயிலுக்கு உள்ளே இருந்தும் ஜெயிலுக்கு வெளியே இருந்தும் செயல்பட்டு கொண்டு வருகின்றன. இதற்கு சில அரசியல் கட்சிகள் பின்னணியில் இருக்கிறார்கள். காவல்துறையினர் மெத்தனமாக இருக்கிறார்கள். அவருடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. இங்கே புதுவை மாநிலத்தில் இங்கே குண்டர் தடை சட்டம் கொண்டு வந்தும் கூட, எங்களுடைய காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த குண்டர் தடை சட்டம் கூட இப்பொழுது கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. ரங்கசாமி ஆட்சியில் புதுவை மாநிலத்தில் அமைதி இல்லை, சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கிறது. ஆகவே இதை சம்பந்தமாக மத்தியிலே சென்று பாரத பிரதமரிடமும் உள்துறை அமைச்சரிடமும் புதுவை மாநிலத்தில் இருக்கின்ற அவல நிலையை பற்றியும், சட்டம் ஒழுங்கு கெட்டு போனது பற்றியும், புதுவை மாநில மக்களுக்கு இந்த அரசு இழைக்கின்ற அநீதியை பற்றியும் விளக்கமாக கூறுவோம். ஜில் என்ற காற்றுடன் கண்கவர் வண்ணங்கள் மின்னும் ஃபேன்களுக்கு பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். டிசைனர் ஃபேன், சீலிங் ஃபேன், டெக்கரேட்டிவ் சீலிங் ஃபேன், பெடஸ்டல் ஃபேன் வித் ரிமோட், டேபிள் ஃபேன், ஏர் சர்க்குலேட்டர், வால் ஃபேன், எக்ஸாஸ்ட் ஃபேன், டவர் ஃபேன், மினி ஃபேன் மற்றும் 5 ஸ்டார் ரேட்டட் எனர்ஜி சேவிங் ஃபேன்கள் வாங்கிட பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். உஷா, பஜாஜ், கிராம்ப்டன் கிரீன்ஸ், அல்மனாட், ரெமி, விஜய். 7000 சதுர அடியில் பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சூப்பர் மார்க்கெட் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. கிரைண்டர் மிக்ஸி இல்லாம ஒரு கிச்சனா? மணி எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து பாருங்க. கிரைண்டர்ல எத்தனை பிராண்ட்ஸ், எத்தனை மாடல்ஸ். பிரஸ்டீஜ், அல்ட்ரா, சௌபாக்யா, பட்டர்ஃப்ளை, பிரீமியர், அமிர்தான்னு எல்லா லீடிங் கம்பெனிகளோட டேபிள் டாப் டில்டிங் கிரைண்டர்ஸ். லக்ஷ்மி கிரைண்டர் கூட இருக்கு. மிக்ஸில பிரீத்தி, பட்டர்ஃப்ளை, பிரஸ்டீஜ், பிரீமியர்னு எல்லாமே பெஸ்டா இருக்கு. ஃபுட் ப்ராசஸர், ஹேண்ட் பிளெண்டர், ஜூசர், காஃபி மேக்கர், ரோட்டி மேக்கர், இப்படி எல்லாமே இருக்கு. 0% ஃபினான்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி.
கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள் கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள் கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோதாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 9786990957. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 84 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 84 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 3 அடியாக காணப்படும் என்றும், தென்கிழக்கு திசையிலிருந்து 13 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். நல்ல ஆலோசனைகள் கூறினால் அதனை ஏற்க தயார். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக குறை கூறக்கூடாது என நாராயணசாமிக்கு முதல்வர் ரங்கசாமி பதிலடி.
அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக துணைநிலை ஆளுநருக்கு எதிராக சிபிஎம் வழக்கு. புதுவை அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. பெரிய மார்க்கெட்டில் நகராட்சி அதிகாரிகள் சோதனை. வள்ளலார் தினத்தன்று தடையை மீறி விற்பனை செய்யப்பட்ட மாட்டுக்கறி பறிமுதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.